வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் இடமாக மேஷம் வரும். மிதுன லக்கணத்துக்கு 11. மிதுன லக்கணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பேங்க் பேலன்ஸு நம்மளுக்கு அதிகரிக்கணும். நம்ம வாழ்க்கை அப்போ நம்ம குடும்பத்தார் எல்லாருமே ஒரு சந்தோஷமாக பிரியமாக இருக்கணும். பிரச்சனை சிக்கு இல்லாமல், அதாவது எப்படின்னா பிரச்சனை சிக்கு இல்லாமல் நம்ம வாழணும். அப்படின்னா மிதுன லக்கணம் காற்று ராசி, புதனோட வீடு. புதன்னா என்ன சொல்கிறது, டாக்குமெண்ட்டு, பத்திரம், பாண்டு. அது புதன் சம்மந்தப்பட்டது. இந்த சிரிப்பு நடிகர்லாம் இருக்காங்களே, நகைச்சுவை சிரிப்பு நடிகர்லாம் பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. அப்படி இருக்கிறது. அப்போ மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கு 11ஆம் இடங்கிறது மேசமாக வருது. உங்களுக்கு அமௌண்ட்டு எப்பவுமே உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அமௌண்ட்டு எப்பவும் இருக்கணும். உங்களுக்கு வருமானம் வேணும். அப்படி சொன்னால் நீங்கள் பேங்க் கிழக்கு நாளில் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, கிழக்கு பார்க்க பேங்க். அப்போ மிதுன லக்கணத்துக்கு மேஷம் கிழக்கு பார்க்க திசையாக வரும். அப்போ நீங்கள் கிழக்கு பார்க்க பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு பணம் இருக்கும். ஏன்னா இது அந்த கிழக்கு பார்த்த வீடு மேஷம், மேச லக்கணம். அந்த மேஷம் எப்படின்னா கிழக்கு பார்த்த வீடு. அது குன்றுள்ளக்கமெல்லாம் குமரனோட வீடு. அதனால் அந்த முருகப்பெருமானை வழிபாடு வச்சுட்டு வாங்க. மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மேசமாக வருது. குன்று உள்ளக்கமெல்லாம் குமரன். பெரும்பாலும் நீங்கள் பழனி மலையை தேர்ந்தெடுத்துக்கலாம். மேற்கு பக்கத்தான் அவர் இருப்பார். ஆனால் கிழக்கு பார்த்த வீடு அவர் மேற்கு பக்க திசையில் தான் இருப்பார். நீங்கள் அவரை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்களுக்கு வருமானம் இருக்கும். வருமான தடையை நீக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மேசமாக வருது. ஒரு சித்தர் இருக்கார், புலிப்பாணி இருக்கார், கீழே உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கார். இப்போ இவங்களாம் வழிபாடு வச்சு மேலே போகணும். போவருக்கு சித்தர் பகவானுக்கு ஒரு பச்சை மாதுளம்பழம், ஒரு பச்சை மாதுளம்பழம், மஞ்சள் வஸ்திரம், ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ முருகனுக்கு வாங்கிங்க. அதாவது போவர் சித்தருக்கு வாங்கிங்க. அப்போ முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு போவர் சித்தருக்கு இதை வழிபாடு வச்சுட்டு கீழே புலிப்பாணிக்கு உங்களால் அன்னதானத்துக்கு என்ன முடியுது, அவர் 50 100 ரூபா கூட நோட்டில் அங்கே நோட்டு கொடுப்பாங்க, எழுதிட்டு வச்சுட்டு வாங்க. அப்போ நீங்கள் உச்சி பிள்ளையார், நீங்கள் போகும்போதே உச்சி பிள்ளையாருக்கு ஒரு சூடம் பருத்தி, எந்த வினைகள் இருந்தால் தீரண வினையாரு அப்படி சொல்லி வேண்டிட்டு மேலே போகலாம். போயிட்டு கீழே வரும்போது தான் நீங்கள் புலிப்பாணி பிடிக்கணும். முடிஞ்சால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆவினங்குடி முருகனை காலையிலே போனீங்கன்னா பால் அவசியம் பார்க்கலாம். நீங்கள் ஆவினங்குடி தான் அதுதான் படை வீடு. ஆவினங்குடி தான் உங்களுக்கு படை வீடு. அந்த படை வீடை கும்பிட்டுட்டு நீங்கள் மேலே போகலாம். இப்படி போய் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ், மிதுன லக்கணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும். அமௌண்ட்டு என்றைக்குமே நிற்கும். ஆனால் அதில் அந்த பேங்கில் நீங்கள் கிழக்குமுன்னா இருக்கிற பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அதில் ஏடிஎம் கார்டு போடக்கூடாது. பணம் நீங்கள் போடுங்க, பணம் நீங்கள் போய் சைன் பண்ணி பணம் எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எப்போவுமே கூடும். உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போவுமே பணம் இருக்கும். அவசரத்துக்கு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது எடுக்கவே சூழ்நிலை வராது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குது, 1 லட்ச ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படி சொன்னால் உங்களுக்கு தைரியமாக இருக்குமா? யாரும் ஒருத்தர் ஒன்று பேசுகிறாங்க, நம்மளை வீக்காக நடந்துக்கிறாங்க அப்படி சொன்னாலுமே, அப்போ நம்மக்கிட்ட பணம் 1 லட்ச ரூபா இருக்கியா, 50,000 எப்போ இருக்கும் அப்படிங்கிற இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும். அந்த தைரியம் தன்னம்பிக்கை வரும்போதே ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு மனிதனுக்கு எப்படிங்க இறப்பு வரப்போதோ, இறந்துருவோமோ அப்படிங்கிற போது தான் எனக்கு பயம் வந்துடும். யார் மேலே நம்பிக்கை இருக்காது. வீட்டில் எத்தனை பேர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் நம்பிக்கையே இருக்காது. அவருடைய மனசு தைரியமாச்சுன்னு வச்சுக்க, யார் எந்த ஆதரவும் எதுவும் இல்லாமல் அவர் அந்த தைரியமே அவருக்கு அவரை வாழ வைக்கும். அப்போ மிதுன லக்கணம் மிதுன ராசிக்காருக்கு 11ஆம் இடம் உல்லாசம் சந்தோஷம் அப்படிங்கிறது மேசமாக வருது. பழனிமலை முருகனை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேங்க் பேலன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு சம்மந்தப்பட்டு எப்போவுமே குறையாமல் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். முருகனை பிடிச்சிட்டு வரணும். அப்போ அது சரராசினா ஸ்பீடு, பணம் அதிகமாக பணம் போட்டோம்னா எடுக்கிற மாதிரி வரும், பணம் போட்டோன்னே எடுக்கிற மாதிரி வரும். அதனால தான் நீங்கள் ஏடிஎம் அதில் வச்சுக்காதீங்க. பணம் போடுங்க, பணம் போடலாம். நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கையெழுத்து போட்டு பணம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்குறுக்க போகிற சூழ்நிலையே வராது. பணம் உங்களுக்கு எப்போ இருக்கும், மனசளவில் உங்களுக்கு தைரியம் வந்துடும். எப்படிங்க, பணம் நமக்கு இப்போ எப்படியும் 50,000 இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது எப்படியும் தைரியம் வருங்க. ஒரு வெளியூர் போகிறீங்க வர்றீங்க, அங்கே போனாலே நம்மகிட்ட 50,000 இருக்குங்க, 1 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்திலே எல்லாமே நீங்கள் சாதிக்கலாம். வருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு இந்த கலியுகத்தில் பணம் தான் மெயின். பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. என்னங்க, பணம் தான் மெயின். பணம் இல்லாமல் எதுவுமே முடியாது. அதாவதுங்க, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. பாருங்களேன் எப்படி பாருங்கள், அந்த காலத்துலேயே சித்தர்மார்களை பேசி வச்சுக்கிறாங்க. அதனால்
நான் சொன்ன மாதிரி ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்க 11ஆம் இடம் மேசமாக வருது, முருகனை வழிபடுவீங்க. அப்போ முருகனை வழிபடுவீங்க. கிழக்கு பார்த்து பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆனால் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இப்படி பண்ணும்போது இதை 4 பேர்த்துக்கு அனுப்புங்க. ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்க, மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண, நான் எல்லா பாவத்துக்கும் சொல்கிறேன், எல்லா ராசிக்கும் எல்லா ராசி 12 பாவத்துக்கும் நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து நீங்கள் 12 பாவத்துக்காரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 12 பாவம் 12 ராசி 12 லக்கணத்துக்காரங்களும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.